ஒரு விஷயம் நான் இதை சொல்ல வைக்கப்படல. இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஸ்வீட்டி நாட்டி கேசி சூப்பர் படம். நிச்சயமா அந்த படம் சூப்பர் கலக்கல் வசூல பண்ண போகுது. நீங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதிகமே வரும். எதுக்கு சொல்றோம்னா அது நாட் ஒன்லி செக்ஸ் மூவி, அதுல ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கதை இருக்கு. அந்த டைரக்டர் ராஜசேகர் நல்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாற்காலி முன்னிலே உட்கார வச்சுட்டாரு. ஏன்னா ஏற்கனவே பழைய கதாநாயகி முன்னையும் பெருசு. நம்ம அதாவது சுந்தரா டிராவல்ஸ் ஒண்ணு நடிகை, அதுக்கப்புறம் இனியா, ரெண்டு பேரும் பயங்கர கலக்கல். அந்த கேமராமேன் ரொம்ப கொடுத்து வச்சாரு. அடிக்கடி க்ளோஸ்அப் அதே காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கும் பயங்கர சந்தோஷமா இருந்தது. அது கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸ். இதுல ஜனநாயகம் படம்லாம் சென்சார்ல தடைப்பட்டு போச்சு அதுன்னு சொல்றாங்க. சென்சார்ல அது எப்படி அப்படின்னு தெரியல. அந்த ப்ரொடியூசர் நல்லவர். ஏன்னா துணிச்சலா கோயம்புத்தூர்ல இருந்து பாலராஜன், அவர் பேரு சுரேஷ், அவர் படம் எடுத்திருக்காரு. ராஜசேகர் நல்ல படம் எடுத்திருக்காரு. என்னன்னா செக்ஸ் படமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதையோட எடுத்திருக்காங்க. வர்ற தயாரிப்பாளர்கள் வித்தியாசமான கதையோட வாங்க. இந்த தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. திரை பிரபலங்களையே திக்குமுக்காட வைத்து இவரை பார்த்தாலே பயந்து ஓட வைக்கும் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இரவு வணக்கம். ஏன்னா இது மாலை வணக்கம் இல்லை. எப்போவுமே ஆடியோ ஃபங்க்ஷன் சொன்னால் 4 பாட்டு போடுவாங்க, அதை பார்ப்போம். அதை வச்சு விமர்சனம் பண்ணலாம், ஏதாவது பேசலாம். ஆனால் இதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டாரு ஆரம்பித்தவர் பால்ராஜ். நான் தான் இயக்குனர் பேரரசிட்ட கேட்டேன், எங்கள் தயாரிப்பாளர் அவரே கதாநாயகன், அவரே இயக்குனர், அவரே கதை வசனம்னு போட்டிருக்காரு, புது டி ராஜேந்திரான்னு கேட்டேன். யார்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சாருன்னு கேட்டேன். தெரியல என்னன்னு சொல்லிட்டாரு பேரரசு. எங்கள் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தீங்களா? நல்ல வேலை. படிச்சுட்டு வந்துட்டார். அதாவது இல்லை, அதாவது அதுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்கு. அந்த திரைப்பட கல்லூரியில் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் திரைப்பட கல்லூரியில் படித்தது ப்ராக்டிக்கல் ஆகாது. ஏன்னா நான் நிறைய தயாரிப்பாளர் கேட்கும்போது, என்ன அப்போ கேப்டன் ஆர்கே செல்வமணி அறிமுகப்படுத்தும் போது 2-3 டைரக்டர் என்ன சொன்னாங்க, என்னையா போய் படிச்சுட்டு வராங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் ஏன் கேமரா என்ன ஷார்ட் என்னங்கிறது தெரியும்னு அப்போவே கிண்டல் அடித்த ஆட்கள்லாம் உண்டு. இவர் எந்த கல்லூரியில் படித்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வர்ற எல்லாருமே, அதாவது காசு வச்சிருக்கவங்க எல்லாருமே கதாநாயகம் தான். அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. எதுக்கு இன்னொருத்தரை போட்டு ரிஸ்க் எடுக்கணும்? நாமளே நடித்து அது லாபமோ நஷ்டமோ நாமளே ரிஸ்க் எடுத்துருவோம். இன்னும் ஒரு நல்ல விஷயத்தோட வர்றாங்க, அது நம்ம பாராட்ட வேண்டியது தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் சேதுபதி மாதிரி இருக்காரு, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகை மாதிரி இருக்காரு. ஏன்னா அவருடைய ஃபேஸ் ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நமக்கு தோணுது. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அருமைச்சவர் அன்பு செடின்னு சொன்னார், என்கிட்ட வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. எங்கள் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பீங்களாங்க? கரெக்டாக கேட்டேன். நேர்மையாக கரெக்டாக இருந்தால் எத்தனை கோடி வாங்கிடுவோம். ஏமாத்த கிட்டே சாப்பாடு கூட்டு வைப்போம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ படம் தயாரிக்கிறது ஈஸி, ஃபைனான்ஸ் வாங்குறது கூட ஈஸி தான். ஏதாவது நிலத்தை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா தியேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமீபத்தில் கூட சல்லீரல் படத்தினுடைய தயாரிப்பில் ஆரம்பிச்சவர் சுரேஷ் கமால் சொன்னாரு, எனக்கு மால் தியேட்டர்லாம் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாட்டில் அரசியல் கட்சிகள் அதிகமா இருக்கிற மாதிரி சினிமா தயாரிப்பாளர் சங்கமும் அதிகமா இருக்கு. முதல்ல ஒரு சங்கம் ஒரு தொழில் சொன்னாதான் கவர்மெண்ட்டை நாம போய் அப்ரோச் பண்ண முடியும். இன்னைக்கு லெவல்ல நம்முடைய இப்போ என்ன தேர்தல் நடக்கல, அருமைச்சவர் அன்பு செல்வன் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடந்துட்டுன்னு சொன்னாரு, நடக்கல, இனிதான் நடக்க போகுது. அதுல அதான் நடக்க போகுது. இது என்னன்னா, இப்போதைய நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர் இங்க பார்க்காம அவர் சொந்த ஊரான காரைக்குடியில போய் முதலமைச்சரை பார்த்திருக்காரு. ஏன்னா இங்க கோட்டையில அனுமதி கிடைக்கலையா என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ தமிழ் குமரனும் போட்டியிடுறாரு. இதுக்கு இடையில
நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. இதுல ஒரு அரசாங்கத்தின் மூலமா சலுகை கிடைப்பதற்கு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்ல தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்ல சிறு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுவாங்கிறது குழப்பத்துல தயாரிப்பாளர் இருக்காங்க. எல்லாத்தையும் பணம் இருக்கு, எல்லாத்தையும் படம் எடுக்கணுங்கிற அறிவாற்றல் இருக்கு. படம் ஒழுங்கா எடுக்கணும்னு சொல்லுங்க. படம் ஒழுங்கா எடுத்து நம்ம ஏன் அர்த்தத்துக்கு கை ஏற்றீங்களா? படம் ஒழுங்கா எடுக்க சொல்லுங்க. நம்ம டைரக்டர் கொடுத்தா படம் எடுக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் நம்பியே படம் எடுத்தா எப்படி கவர்மெண்ட் கொடுக்கும்? நம்ம ஆளுக்கு படம் கரெக்டா எடுக்க சொல்லுங்க. நம்ம படம் எடுத்தா எவன்ட்டு கை நீட்ட வேண்டியதில்லைண்ணே. அவர்கிட்ட சொல்லுங்க, பாலராஜ் சொல்லுங்க, இப்ப அவர்தான் பேசுறது சொல்லுங்க. பாலராஜ் சொல்லுங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல இல்ல, நாங்க இப்ப சமீபத்துல இந்த வாரம் ஒரு 5 படம் தொடர்ந்து பார்த்தோங்க. இப்ப அண்ணனை வச்சு சொல்ற, அரசாங்கத்தை நம்பி யாரும் படம் எடுக்காதீர்கள், சலுகையை நம்பி படம் எடுக்காது. உங்களோட உண்மையான கதையை நம்பியும் உங்களுடைய பணத்தை நம்பியும் உங்களோட திறமை நம்பி படம் எடுத்தால் யாருக்கிட்ட கை ஏற்ற என்னுடைய அருமையான தாழ்மையான கருத்து. நன்றி அண்ணன், தெளிவா பேசுவார். நான் தெளிவா பேசுறேன்னு அவரே பேசிட்டு போயிட்டு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரை விட நாங்க தான் அதிகமா படம் பார்க்கிறோம். நமக்கே தெரியும், கடந்த 3 நாட்களா 5 படம் பார்த்திருக்கோம். 5 படமும் ஒரே கிளைமாக்ஸ் உண்டா இல்லையா? 5 படமும் ஒருத்தர் லவ் பண்றாங்க, அப்புறம் பிரேக்கப் ஆகுது, அப்புறம் மறுபடியும் சேர்றாங்க. கிளைமாக்ஸ்ல ஒரே டைலாக் தான். 3 படமும் ஒரே டைலாக். இப்படி இருந்தா எவங்க படம் பார்ப்பாங்க? ஏன் ஒரு கதை கேட்கும் போது இது ஏற்கனவே வந்த மாதிரி இருக்க அந்த கதைன்னு யாருக்குமே அறிவாற்றல் இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்னத்த நீங்க பணத்தை போட்டு படத்தை எடுக்க போறீங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் ஒரு கோளாறு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நான் இதை சொல்ல வைக்கப்படல. இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஸ்வீட்டி நாட்டி கேசி சூப்பர் படம். நிச்சயமா அந்த படம் சூப்பர் கலக்கல் வசூல்ல பண்ண போகுது. நீங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதே வரும். எதுக்கு சொல்றோம்னா, அது நாட் ஒன்லி செக்ஸ் மூவி, அதுல ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கதை இருக்கு. அந்த டைரக்டர் ராஜசேகர் நல்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாற்காலி நுனியிலே உட்கார வச்சிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே பழைய கதாநாயகி முன்னையும் பெருசு. நம்ம அதாவது சுந்தரா டிராவல்ஸ் ஒண்ணு நடிகை, அதுக்கப்புறம் இனியா, 2 பேரும் பயங்கர கலக்கல். அந்த கேமராமேன் ரொம்ப கொடுத்து வச்சாரு. அடிக்கடி க்ளோஸ்அப் அதே காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கும் பயங்கர சந்தோஷமா இருந்தது. அது கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸ். இதுல ஜனநாயகம் படம்லாம் சென்சார்ல தடைப்பட்டு போச்சு அதுன்னு சொல்றாங்க. சென்சார்ல அது எப்படி அப்படின்னு தெரியல. அந்த ப்ரொடியூசர் நல்லவர். ஏன்னா துணிச்சலா கோயம்புத்தூர்ல இருந்து பாலராஜன், அவர் பேரு சுரேஷ் நினைக்கிறேன், அவர் படம் எடுத்திருக்காரு. ராஜசேகர் நல்ல படம் எடுத்திருக்காரு. என்னன்னா செக்ஸ் படமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதையோட எடுத்திருக்காங்க. வர்ற தயாரிப்பாளர்கள் வித்தியாசமான கதையோட வாங்க. இந்த தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஒருவேளை டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ அவரை பையனா சொல்லிக்கிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. இதுதானே அவரை பையன் சொல்லிட்டாரு. நான் தான் அந்த பையன். இந்த துணிச்சல் யாருக்குமே வராது. அந்த அடிப்படையில் அவரை நம்ம பாராட்டணும். இதுல முக்கியமான அம்சம் என்னன்னா, எல்லாருமே சொல்றாங்க வழக்கமா ஹீரோயின்கள் ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பா வரமாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்க மீட்டர் எங்கேயாவது ஓடுதான்னு நமக்கு தெரியல. அந்த அடிப்படையில் அங்க வரலையாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்பெல்லாம் ஹீரோயின் என்ன பேசுறாங்க சொன்னா அவங்க தெலுங்குல பேசுறாங்களா, இந்தியில பேசுறாங்களா, இங்கிலீஷ்ல பேசுறாங்க. நமக்கும் புரிய மாட்டேங்குது, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லி 3 மணி நேரம் போட்டு கழுத்து இருக்கிறாங்க. ஆனா எடிட்டர்ட்ட போனா 10 நிமிஷம் போங்க சார், எடுத்துட்டு போங்க சார், எவரும் பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. இது எங்களுக்கு கஷ்டம் என்னன்னா, 3 மணி நேரம் உட்காந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் எடுத்து விட்டு 10 நிமிஷம் வராது. இப்ப புதுசா யூடியூப்ல போட்டிருக்காங்க, நீங்க ஏற்கனவே முதல்ல 5 பேர் போடுற அந்த கண்டென்ட்டுக்கு தான் காசு, மீது எதுக்குமே காசு கிடையாது. அப்ப போட்டு என்ன பிரயோஜனம்? சோ நாங்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால புதுசா நாங்க கண்டென்ட் வந்துன்னா தான் எங்களுக்கு வருமானம். இப்போ தேவையில்லாம என்னையும் போட்டு நான் பேசாதெல்லாம் போட்டு தமிழில் போடுறாங்க. போடுறது என்னுடைய சகோதரர்கள் தான். நான் என்ன செய்ய முடியும்? சரி, அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குன்ட்டு
நான் விட்டுட்டு போயிடலாம். எதுக்குன்னா எப்படி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதே போல நாங்க மீடியாக்காரங்களும் பாதிக்கப்படுறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் போலீஸ் அதிகாரியா இருந்திருக்கேன். போலீஸ் அதிகாரியும் வீட்டுல ஒழுங்கா சாப்பிட முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. அதே மாதிரி இந்த மீடியாக்காரங்களும் நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. ஏன்னா எந்த சமயத்தை பாருங்க, 5 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி முடிஞ்சிடும் சொன்னா வந்துட்டு இப்ப மணி பாருங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா யோ எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னேன், வீட்டுல ஒரே பாட்டு. ஆக நமக்கு அங்க ஒரு இடி இங்க ஒரு இடி. ஆபீஸுக்கு போனா என்னையே நியூஸ் எடுத்து வந்திருக்க, கண்டென்ட்டே இல்லை, நானே கண்டென்ட் கொடுக்க முடியும் இப்படி. ஆக நாம் எப்படி தயாரிப்பாளர்கள் சிக்கல் இருக்கிறார்களோ அதே போல மீடியாக்காரங்களும் நாங்களும் சிக்கல்ல தான் இருக்கோம். ஏன்னா யூடியூப், எத்தனை யூடியூப் இனிமே அடுத்த வரப்போகுது, இருக்கிற மூட போறாங்களேங்கிற பயத்திலையும் தான் நாங்களும் இருக்கிறோம். இருந்தாலும் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். வெற்றி பெறுவதற்கு தம்பி பால்ராஜ வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வர்றதுனால தான் ஒரு 10-15 பேர், அது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமா இன்னைக்கு சொன்ன மாதிரி, அன்புச்சிலையும் அடிக்கடி சொல்ற மாதிரி, புதிய தயாரிப்பாளர்களை நம்பித்தான் சினிமா இருக்கிறது. ஏன்னா பெரிய நடிகர்கள் பூரா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை வெளிய மாநிலத்துக்கு போடுறாங்க, இங்க ஷூட்டிங் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் தான் இப்போதைய சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து பல தயாரிப்பாளர்கள் வர வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தனக்கே உரிய பாணியில் சினிமா தொடங்கி அரசியல் நடப்பு, நாட்டு நிலவரம் என ஜனரஞ்சகமாய் வாழ்த்துறையை நகைச்சுவையாய் கூறியமைக்கு நன்றி சார். அடுத்ததாக